ஓகே. ரைட். அந்த அட்சர கணித கோயில் அந்த அடைப்பு நீக்குற மாதிரி கேள்வி பார்த்துட்டோமா? ஓ சார். அப்படின்னா அது அடைப்பு நீக்கிட்டு எப்படி பெருக்கிறதுன்ற அது சும்மா நார்மலா சொல்லி கொடுத்தீங்க சார். அதான் 2 ஓகே. அதுல 2 கேள்வி தந்தேன். இப்போ மறையில வார மாதிரியும் பார்த்தனாங்களா? ஓ சார், மறையிற மாதிரியும் பார்த்தோம். ரைட். அப்போ ஒருக்கா 2 கேள்வி ஒருக்கா செய்வோமா? சரி, எழுதுங்க பாப்போம் ஒருக்கா. ரைட். இதொருக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம். لنا في ஓகே. ரைட். அப்ப இது ஒருக்கா கவனிப்போமா? அப்ப பாருங்க. அப்ப இது என்னன்னு செய்யறேன் என்றால் ஒவ்வொன்றா தனியா அடைப்பு நீக்க வேண்டும். அப்ப மறை 4B ஆல 4A ஆல 3A பெருக்கணும். நேர் 3A. பாருங்க, சயவையும் சகவையும் பெருக்கினா சய. அப்ப இது ஞாபகத்துல நிக்கணும் என்னென்றால் ஒரே குறிகளை பெருக்கும் போதும் ஒரே குறிகளை பெருக்கும் போது விடை நேரிலையும் வேற வேற குறிகளை பெருக்கும் போது விடை மறையிலையும் வரும். வேற வேற குறிகளை பெருக்கும் போது விடை மறையிலையும் வரும். சரி, அப்ப சயவையும் சகவையும் பெருக்கினா சய, வேற வேற குறி சய. 4ஓட 3 பெருக்கினா 3 12. ஏயோட ஏ பெருக்கினால் ஏ வர்க்கம். அடுத்தது சய 4ஆல சய 4B சக 4B பெருக்கணும். சயவையும் சகவையும் பெருக்கினால் சய. 4ஓட 4 பெருக்கினீங்கன்னா 16. ஏயையும் பியையும் பெருக்கினால் ஏபி என்று வரும். சரியானே? இதை செய்யுங்களா அப்பம் இருக்கா?
செஞ்சு ரைட். என்ன ஆன்சர் வந்துச்சு சும்ரா? மறை 6 வர்க்க எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 15 எக்ஸ். ரைட், குட். சரியா சார்? ஓகே. மனஸ்வினி ஓகேவா? ஓம் சார். ரைட். சரி, ஒரு கைதை கவனிப்போம்டா. பாருங்க, அப்ப இது என்னன்னு செய்யலாம் என்றால் வளமையா தீரபொலி மறை 3 எக்ஸால 2 எக்ஸ பெருக்கணும், நேர் 2 எக்ஸ பெருக்கணும். சயவோட சகவை பெருக்கினால் சய, மூவி 2 6. சார் தரணியாக்கு பார்த்தீங்கன்னா சார் கனெக்ட் ஆச்சு. ஓகே. கொஞ்சம் ரைட். ரைட் பாருங்க இருக்கா. சரி, சய 3 எக்ஸால சக 2 எக்ஸ பெருக்கணும். சயவையும் சகவையும் பெருக்கினா சய, மூவி 2 6. எக்ஸோட எக்ஸ பெருக்கினால் எக்ஸோட எக்ஸ பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் என்று வரும். சரி, எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் வர்க்கம். அதே போல சய 3 எக்ஸால சய 5ஐயும் பெருக்கணும். பாருங்க, சயவையும் பெருக்கினால் சக, 3 5 15. அங்கால இதுல ஆங்கில இலக்கம் இல்லை, இதுல எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் அப்படியே போடுங்க, 15 எக்ஸ். அவ்வளவுதான், நல்ல சிம்பிளான ஒன்று. சரி, இப்ப இதை விட கொஞ்சம் கூடின இதுக்கு போவோம். இது ஒரு கரைவன். சரி, இல்ல ஒரு கேள்வி நானே சொல்றேன், அது பிறகு உள்ள கேள்வியை தாருனா அப்ப பாப்போம். நீங்க கவனிங்கடா. இப்ப முதல் என்ன செய்ய வேண்டும்டா, வளமையா செய்யறது போலவே 4 எக்ஸ் 3 எக்ஸ பெருக்கணும். 4 3 எக்ஸ பெருக்கினா 12 எக்ஸ். 4 5ஐயும் பெருக்கணும். 5 20. அதே மாதிரி சய 2 3 எக்ஸ பெருக்கும். ஒவ்வொரு அடைப்பு தனித்தனியே நீக்க வேணும். சய 2 4 எக்ஸ பெருக்கணும். சயவையும் சகவையும் பெருக்கினால் சய, 4 8. அங்கால எக்ஸும் இருக்கிறபடியா 8 எக்ஸ். சய 2 சய 7 பெருக்குவீங்க. சயவையும் பெருக்கினால் சக, நான் ஏற்கனவே அதுல போட்டுட்டேன், ஒரே குறிகளை பெருக்கினா விட சகவில வரும். அடுத்தது 7 14. சரியானே? இப்படியே விடலாமுண்டா? இல்ல, இப்படியே விட்டா புல. ஏன், ஒத்த உறுப்புகளை நீங்க சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, 12 எக்ஸும் சய 8 எக்ஸும் ரெண்டையும் சுருக்கலாம். பாருங்க, 12 எக்ஸ்ன்றது சக குறி, இது சய குறி. இப்ப சக 12 எக்ஸ், சய 8 எக்ஸ். வேற வேற குறிகள் கழிபடும். 12 எக்ஸ்ல இருந்து 8 எக்ஸ கழிச்சு விட்டீங்க என்றால் 4 எக்ஸ். பெரிய இலக்கம் 12 எக்ஸ் ஆக விடையும் சகவுல வரும். இப்ப முன்னுக்கு சக இருந்தா போட வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது இந்த ரெண்டையும் சுருக்கலாம். சக 20 சக 14 ஒரே குறிகள் கூட்டுப்படும்.
20ஐயும் 14ஐயும் கூட்டினா 34. ரெண்டும் ஒரே குறி என்றபடியா விடையும் அதே குறியில வரும். சக 34. சரியானே? ரைட். அர்ஷத் கிளியரோ? Yes, sir. ரைட், குட். ஃப்ளாவியா கிளியரா இருக்கா? எனக்கு இருக்கா? சட்லி இருக்கா? போடுங்க. ஓகேண்டு கிளியர் என்றால் சும்மா அழியாச்சா? ஓ சார், எனக்கு இந்த கேள்வி நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இது நீங்க 8ஆம் ஆண்டுல படிச்சதுன்னா? ம். ஓ, பரவாயில்ல. 8ஆம் ஆண்டுல படிச்சது அப்படியே மைண்ட்ல நிக்குது, மறக்காம. உங்ககிட்ட படிச்சா மேக்ஸே மறக்குது. சரி, இப்ப இன்னும் ஒரு கேள்வி தான். மனஸ்வினி ஓகேவா? Okay, sir. ரைட். நான் தனித்தனியா ஒருத்தரையும் கேட்கிறேன். சில கேள்வி எல்லாரையும் கேட்க மாட்டேன். அப்ப நீங்க அந்த கேள்வி விளங்க இல்லையா நீங்க எல்லாருக்கா சொல்லுங்க. சார் எனக்கு ஒருக்கா திருப்பி ஒருக்கா விளங்கப்படுத்திக்கோங்கன்னா நான் திருப்பி விளங்கப்படுத்தணும். அதுல பிரச்சனை இல்லை. ஆனா கேட்க வேணுமா? ரைட். இது ஒருக்கா சுருக்குங்கடா அப்பம். ரைட். ஓகே ஃப்ளாவியா. நிஷா அடிக்கடி கட்டாயம். வேற நிஷா ஓகே கவரேஜ் பிரச்சனையா அவங்கள்ட்ட? சரி, ஓகே. ரைட். இப்ப கவனிப்போமா? சரி, அப்ப கவனிப்போம். சரி, முதல் 7ஆல 5 பெருக்கணும். 7ஆல 5 பெருக்குவீங்க. 7 5 35. அங்கால y இருக்கிறபடியா 35 y. 7ஆல சய 3 பெருக்கணும். அப்ப இது என்ன குறி? சக. சக 7ஆல சய 3 பெருக்கணும். சகவையும் சயவையும் பெருக்கினால் சய 7 3 21. அடுத்தது பாருங்க, சய 8ஆல 3y பெருக்கணும். இப்ப சயவோட பெருக்க போறீங்க என்றாலே ரெண்டுக்குமே குறியலை போட்டு வையுங்க. அப்ப ஈஸி உங்களுக்கு பெருக்கிறது. சய 8ஆல சக 3y பெருக்கிறார். சயவையும் சகவையும் பெருக்கினால் சய 3 8 24. அங்காலம் y. அடுத்தது சய 8ஆல சக 7 பெருக்கிறார். சயவையும் சகவையும் பெருக்கினால் சய 8ஓட 7 பெருக்கினால் 56. இப்ப சுருக்கக்கூடியது இருக்கோ? எஸ். வையில இருக்கிறதும் இலக்கத்துல இருக்கிறதையும் நீங்க சுருக்கலாம். பாருங்க, 35 வை. இங்கால சய 24 வை. ரெண்டையும் சுருக்கலாமே. ரெண்டுமே வையில தான் இருக்கு. ரெண்டும் வேற வேற குறியல் பாருங்க. இதுல சக 35 வை, சய 24 வை. வேற வேற குறிகள் கழிபடும்.
35 வையிலிருந்து 24 வைய கழிச்சு விட்டீங்க என்றால் 11 வை. பெரிய இலக்கம் 35 வை சக, விடையும் சகவுல வரும். அப்ப முன்னுக்கு சக இருந்தால் அது போட வேண்டிய கட்டாயம் இல்லை. அடுத்தது பாருங்க, சய 21 சய 56 ரெண்டும் ஒரே குறிகள் கூட்டுப்படும். ஒரே குறி என்றா கூட்ட வேணும். 21ஐயும் 56ஐயும் கூட்டினால் 78. ரெண்டும் ஒரே குறி என்றபடியால் விடையும் அதே குறியில வரும். மறை 78. வெளிவிடுங்கோ. சரியோ? அப்ப இந்த கேள்வியெல்லாம் வடிவ நிதானமா சொல்லிட்டேனோ? சார் சொல்லுங்க. 21ல இருந்து 56 கழிக்கிறோம், கூட்டுறோம். ஓகே சார். அப்ப ஒரே குறியீடுகள் பிளஸ் தானே சார் வரும்? அது எப்ப பிளஸ் வரும்னு சொன்னான்? பெருக்கும் போது. இது கூட்டும் ஓகே சார். போதெல்லோ ரெண்டையும் கூட்டுறோம் இல்லோ, பெருக்கினாங்களோ? இல்ல சார். ரைட். கூட்டும் போது ரெண்டும் ஒரே குறி என்றால் கூட்டிட்டு அதே குறிய விடைக்கு போட்டா சரி. இப்ப பெருக்கும் ஓகே. போதுதான் ஒரே குறியல், அதாவது சயவை பெருக்கினா சக வந்து போடணும். பெருக்கும் போது இது நான் பெருக்கவே இல்லை. பாருங்க, 21ஐயும் 56ஐயும் கூட்டினான், கூட்டி 78 போட்டினான். அவர் ரெண்டும் ஒரே குறியற்றபடியா விடையும் அதே குறியில வரும். கிளியரா சொல்றா? சார் சொல்லுங்க. சார் 21ஐயும் 56ஐயும் கூட்டினா 77 தானே சார்? சாரி. எஸ் 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 ரைட். சரியா? நான் தான் 78, சாரி 77. ரைட். இனி இவ்வளவு கிளியரான நிதானமா சொல்லிட்டேன். இனி உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்விதாரன். குயிக்கா செய்துட்டு ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்ல வேண்டும். சரியா? மியூட்ட எடுக்க முடியாதாக்கள் சட்டில் என்னாலும் போடுங்க, நான் பார்ப்பேன். மற்றாக்கள் எனக்கு மியூட் எடுத்துட்டு சொல்லலாம். செய்துட்டேன்னா நான் கேட்பேன். சரி, இவ்வளவு ஓகே. செய்யுங்க பார்ப்போம். எனக்கு ஆன்சர் மட்டும் நான் கேட்பேன். எனக்கு ஒரு சொன்னீங்கன்னா சரி. மற்றாக்கள் மியூட் ஒன் பண்ண முடியாதாக்கள் எனக்கு சட்லியோக்கா விடிய போட்டு செய்தால்
ஓகே யார் சும்ராவா? ஓகே. சரி, ஸ்கூல் எக்ஸாமுக்கு நீங்க பயப்படவே தேவையில்லை. இங்க ஸ்கூல்ல எத்தனை பாடம் படிச்சீங்களோ அத்தனை பாடத்துக்குலாம் எக்ஸாம் வரும். ஃபுல் சிலபஸுமே வராதுன்னா இந்த முறை ஸ்கூல் பேப்பர் தானே. அப்போ ஸ்கூல் பேப்பர்னா ஸ்கூல்ல எத்தனை பாடம் படிப்பிச்சாங்களோ அந்த பாடத்துக்கு தான் வரப்போகுது. அப்ப நீங்க யோசிக்க தேவையில்லை. சும்ராக்கு எத்தனை பாடம் படிப்பிச்சுட்டாங்க? 3 பாடம் முடிச்சு 3 பாடம் தானே முடிச்சாங்க. சார் செய்து ரைட், ஓகே. சரி, நீங்க எழுதுங்கவா, மற்றாக்கள் எழுதுங்க, பிரச்சனை இல்லை. நான் எழுதினாக்கள்கிட்ட மட்டும் இருக்கா கேட்கிறேன். மற்றாக்கள் மீது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் தாராளம். ரைட், சும்ராக்கா முதலாவதுக்கான ஆன்சர் இருக்கா சொல்லுங்க பாப்போம். சார் முதலாவதுக்கு 17x மைனஸ் 75. 17ஆ? ஏன் கழிச்ச நீங்களா? ஓ சார் ஏனுங்கோ ரெண்டும் ஒரே குறியல், ஏன் கழிப்பான்? ஒரே குறியல்டா கூட்ட வேணும் எல்லாம். இது பாருங்க, இது பிளஸ் மாறி நீங்க மைனஸ் ஏதா போட்டுங்களா? இல்ல தானே. பிளஸ்ஸா தான் சார் போட்டிருக்கேன். அப்ப பாருங்க, இதை பெருக்க பிளஸ் 32x வரும். இதை பெருக்கினீங்கன்னா பிளஸ் 15x வரும். ரெண்டுமே பிளஸ்லாம் ஒரே குறி. சார் பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கக்குள்ள மைனஸ் தானே வரும். ஆமா, இதுக்குள்ள எக்ஸுக்கு எங்க மைனஸ் இருக்கு? எக்ஸ் இருக்கிற இடத்துல எங்க மைனஸ் இருக்கு? ரெண்டுமே பிளஸ் தானே இருக்கு. ரைட், வர்னிஷா, இது முதலாவது என்ன ஆன்சர் வந்துச்சு? 47x மைனஸ் 75. 47x மைனஸ் 75. மைனஸ் 75. மனஸ்வினி செய்யாச்சா? ஓம் சார். ரெண்டாவது என்ன ஆன்சர்? மைனஸ் 2a மைனஸ் 31. மைனஸ் 2a மைனஸ் 30. ரைட், அப்ப இது இருக்கா பார்ப்போம். சரியானே. அப்ப இது இருக்கா நிதானமா இருக்கா பார்ப்போம். ஏனென்றால் இது நான் நிறைய கேள்வி செய்ய வேண்டாம்னு யோசிச்சது என்றால் இது 8ஆம் ஆண்டு சொல்லி 8ஆம் ஆண்டுல இருக்கிற பாடம். அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன், கொஞ்சம் கேள்வியை தந்துட்டு அங்கால போகணும்னு யோசிச்சாரு. இல்ல, அப்ப இது உங்களுக்கு கிளியர் இல்லையாண்டா, 8ஆம் ஆண்டு படிச்ச கிளியர் இல்லையாண்டா ஒரு திருப்பி இருக்கா பார்ப்போம். ஃபுல்லாவே பார்த்துட்டு அங்கால போகும். சரியானே. அப்ப ஒவ்வொன்றையும் நிதானமா செய்யுங்க. இப்ப நான் கடைசி கேள்வியில இருந்து செய்யறேன். ரைட், வடிவா பாருங்க, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. வடிவா பாருங்க இருக்கா. முதலாவது சய 6ஆல சக 3y பெருக்கணும். சய 6ஆல இதுல ஒரு குறியும் போட இல்ல, சக 3y பெருக்கிறார். சயவையும் சகவையும் பெருக்கினால் என்ன வரும்? சயவையும் பெருக்கினாலும்
சகவையும் சகவையும் பெருக்கினாலும் விடை சகவுலதான் வரும் பெருக்கினான். அதே மாதிரி சகவையும் சயவையும் பெருக்கினாலும் சயவையும் சகவையும் பெருக்கினாலும் வேற வேற குறியலை பெருக்கினால் விடை மறையில வரும். சரியா? ரைட். இப்ப சொல்லுங்க அப்பம். சயவையும் சகவையும் பெருக்கிறன், வேற வேற குறிகளை பெருக்கிறன், விட சய. 6 3 18, 18ஓட வைய பெருக்கினா 18 வை. அடுத்தது சய 6ஆல சக 4 பெருக்க வேண்டும். பாருங்க, சயவையும் சகவையும் பெருக்கினால் வேற வேற குறிகளை பெருக்கினால் விட சய விளவர். சயவையும் சகவையும் பெருக்கினால் சய. 6 4 24. அடுத்தத பாருங்க, சய 2ஆல சக 2 வைய பெருக்கிறன், சயவையும் சகவையும் பெருக்கிறன், வேற வேற குறிகளை பெருக்கினால் விட சய. 2ஓட 2 பெருக்கினா 4, அங்கால வையும் இருக்கிறபடியா 4 வையன்று வரும். சய 2ஆல சய 5 பெருக்கிறன், சயவையும் சயவையும் பெருக்கினால் ஒரே குறிகளை பெருக்கினால் சக. சயவையும் சயவையும் பெருக்கினால் சக. 5 10. இப்ப இதுல சுருக்கக்கூடியது இருக்கு பாருங்க. சய 18 வை, சய 4 வை. ரெண்டும் ஒரே குறிகள், ரெண்டுமே சயவில இருக்கு, ஒரே குறிகள். சும்ரா ரெண்டும் ஒரே குறிகள் என்றா என்ன செய்ய வேணும்? ரைட், கூட்ட வேணும். 18 வையையும் 4 வையையும் கூட்டினால் 22 வை. ரைட், சும்ராவே சொல்லுங்க அப்பம். ரெண்டும் ஒரே குறி என்றபடியா கூட்டினான். கூட்டிட்டு குறி என்ன குறி போடுவீங்க? மறை குறியீடு. ரைட், மர கூற்றம் பெருக்க இல்ல. அப்ப ரெண்டையும் ஒரே குறி என்றா கூட்டிட்டு அதே குறி விடைக்கு வரும், மறை 22 வை. அடுத்த ரெண்டையும் சுருக்குங்க அப்பம். சய 24 சக 10. அப்ப வேற வேற குறிகள். மனஸ்வினி, வேற வேற குறிகள் என்றா என்ன செய்யும்? மைனஸ் வரும் சார். ரைட், இல்ல வேற வேற குறிகள் என்றா என்ன செய்யணும்? கூட்டணுமோ ரெண்டையும் கழிக்கணுமோ? கழிக்கணும். ரைட், கழிக்கணும். 24ல இருந்து 10 கழிச்சு விட்டீங்கன்னா 14. 24ல இருந்து 10 கழிச்சா 14. கழிச்சிட்டு பெரிய இலக்கம் என்ன குறியில இருக்கோ அதே குறி விடைக்கு வரும். பெரிய இலக்கம் 24 மறை, அது விடையும் மறையில வரும். அப்ப இது ஆன்சர். மறை 22 வை, மறை 14. சரியா? ரைட், எழுது இல்லையா கழிச்சு விடுவோம். சரியா? நல்ல சிலோவாவை விளங்கப்படுத்தினேன் என்றால் ஒரு கொஞ்ச கேள்வி நிதானமா பார்த்துட்டோம்னா அதுக்கு அங்கால நீங்களே செய்வீங்க, அதுக்கு அங்கால நான் தேவையில்லை. சரியா? ரைட், அழிக்கிறேன். யாரும் எழுத இல்லையா சொல்லுங்க. அழிக்கிறேன்னா சரி. அடுத்தது பாருங்கடா, மனஸ்வினி கவனமா பாருங்க இருக்கா. சரி, அப்ப பெருக்குவம் முதலாவது. 3ஆல 2a பெருக்கிற 3 6, அங்கால a இருக்கிறபடியால் 6a. 3ஆல மர 3 பெருக்கணும்.
மரமூண்ட பெருக்கிறேன்னா ரெண்டுக்கும் ஒருக்கா குறிய போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஈஸி. நேர் மூண்டால மரமூண்ட பெருக்கிறார். சகவையும் சயவையும் பெருக்கினால் விட சயவில. சகவையும் சயவையும் பெருக்கினால் சய. மூன்றோட பெருக்கினால் 9. அடுத்தது பாருங்க, சய 4ஆல ஏய பெருக்கிறார். சக ஏய பெருக்கிறார். சயவையும் சகவையும் பெருக்கினால் சய. 4ஓட ஏய பெருக்கினால் 4A என்று வரும். சய 4ஆல சய 10 பெருக்கிறார். சயவையும் சயவையும் பெருக்கினால் சக. 4ஓட 10 பெருக்கினால் 40. சரி, ரைட். இப்ப பாருங்கடா, சுருக்கலாம். ஏயோட சுருக்கலாம். இதுல ஏ என்ன குறியில இருக்கு? சக. அப்ப இதுல இருக்கிற ஏயையும் நீங்க சுருக்கலாம். பாருங்க, சக 6A சய 4A. வேற குறிகள். சக 6A சய 4A வேற குறிகள் என்றால் கழிக்கோணும். 6A இருந்து 4A கழிச்சால் 2A. பெரிய இலக்கம் 6A சக, விடையும் சகவுல வரும். அடுத்தது சய 9 சக 40. வேற குறிகள் இதுவும். அப்ப கழிக்கோணும். 40ல இருந்து 9 கழிச்சு விட்டீங்க என்றால் 31. பெரிய இலக்கம் 40 சக, விடையும் சகவுல வரும். சரி, வெளிவிடுங்கோ. கவனம், இந்த அரைவாசி பேர் 9ஆம் ஆண்டுக்கு மேல வந்து மேக்ஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றேன்றால் காரணம் இந்த சக சய பிரச்சனை, திசை கொண்டு எண்கள பிரச்சனை இருக்கிறார்களா இப்படி சொல்றது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா கிளியரா வச்சிருக்கணும் திசை கொண்டு எண்கள்ல. அதுக்குள்ள எந்த வித குறைவையும் வச்சிருக்க கூடாதா? கவனம். ரைட், அழிக்கிறேன். சரி, அந்த இப்படியா சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பேசிக்ன்றது கிளியராக இருந்தால் உங்களுக்கு மேத்ஸ்ன்றது வெல் ஈஸியா, நல்ல சிம்பிளான ஒரு பாடமா இருக்கு. யார் உங்களுக்கு அந்த மேத்ஸ் கஷ்டம்னு சொல்றேன்னால் அந்த பேசிக்கான விஷயம் தெரியாத ஆக்கள்கிட்ட கேட்டா மேத்ஸ் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பேசிக்கான விஷயம் தெரியும் என்றால் உங்களுக்கு ஈஸி. சரியா? ரைட். இப்ப பாருங்க, எட்டால 4x பெருக்கினால் 32x. 8ஆல மறை 5 பெருக்கணும். அப்ப குறிய போடுங்க 8க்கு. சக 8ஆல சய 5 பெருக்கணும். சகவையும் சயவையும் பெருக்கினா சய 8 40. அடுத்தது சக 5ஆல 3x பெருக்கணும். ரெண்டுமே சகவுல தானே இருக்கு. சக 5ஆல சக 3x பெருக்கிற. சகவையும் சகவையும் பெருக்கினால் சக 3 15. அங்கால எக்ஸும் இருக்கிறபடியா 15x. சக 5ஆல சய 7 பெருக்கணும். சகவையும் சயவையும் பெருக்கினால் சய 7 35. இப்ப சுருக்கக்கூடியது எல்லாத்தையும் சுருக்குங்க. 32x 15x ரெண்டும் ஒரே குறிகள் கூட்டுப்படும். 32x-ஐயும் 15x-ஐயும் கூட்டினால் 47x. ரெண்டும் ஒரே குறி என்றபடியா விடையும் அதே குறியில வரும். சக 47x. முன்னுக்கு சக இருந்தா போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது சய 40 சய 35 ஒரே குறிகள் கூட்டுப்படும். 40-ஐயும் 35-ஐயும் கூட்டினா 75.
ரெண்டும் ஒரே குறி என்றபடியால் விடையும் அதே குறியில வரும். சரி, வழி விடுங்கோ. நல்ல கிளியரா நிதானமா தான் சொல்லிட்டு விடுறேன். எது டவுட் இருந்தா தாராளம் நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா நான் திருப்பி சொல்லுவேன். நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றது தானே நான் இருக்கிறேன். பிறகு என்னத்துக்கு என்னட்ட வருவான்? சரி, டவுட் இருந்தா கேளுங்க தாராளமா. நீங்க மியூட்ட நான் எல்லாருக்குமே மைக்கின் ஆக்சஸ் தந்துடக்கு, ஒருத்தருக்கும் இல்லாமல் இல்ல, எல்லாருக்கும் அலோவ் பண்ணக்கூடிய மாதிரி தான் விட்டு இருக்கு. நீங்க தாராளமா மியூட் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாமா? சரி, அழிக்கிறேன். சரி, இப்ப கொஞ்சம் பிரதியிடுறத பாருங்க. பிரதியிடுதலுக்குள்ள போவாங்க. சரி, ஒரு கோவை ஒன்றை தந்துட்டு, ஒரு அட்சர கணித கோவை ஒன்றை தந்துட்டு இதுல பெருமானத்துக்கு பிரதியிட்டு பெருமானம் காண்க என்று தருவினோம். சரியானே? சரி, அப்படியான கேள்வி கொஞ்சம் பார்ப்போமா? இப்ப சிம்பிளான x சமன் 4 y சமன் 3. சரியானே? இப்படித்தான் இருக்கு. நம்ம x சமன் 4 y சமன் 3 எனில் பின்வரும் அட்சர கணித கோவைகளின் பெருமானங்களை காண்க என்று தாருங்க. இப்ப கேள்வி எழுதுனா நான் கேள்வி தருவேன்னா பின்வரும் அட்சர கணித கோவைகளின் பெருமானங்களை காண்க என்று தாருங்க. அதுக்குள்ள கொஞ்சம் அட்சர கணித கோவையும் தாரினம். இப்படி ஒரு கொஞ்சம் அட்சர கணித கோவையும் தாரினம். இதுல பெருமானம் காண சொல்லி ரைட் பாருங்க. உங்களுக்கு இந்த அட்சர கணித கோவையில பெருமானம் காணணும் என்றால் எக்ஸின் பெருமானமும் தேவை, வையின் பெருமானமும் தேவை. ரெண்டுமே கேள்வியில தந்துட்டினோம். எக்ஸுக்கு 4 போட சொல்லி வைக்கு 3 போட சொல்லி தந்துட்டினோம். அப்ப பாருங்க, பிரதியிட்டு சுருக்கலாம். 5 தர பாருங்க, 5 எக்ஸும் பெருக்கமா இருக்கும். 5x என்றால் 5 தர x தான் நாங்க 5x என்று போடுறோம். நாங்க 5 தர x தான் அது 5x என்று போடுறோம் நாங்க. சரியா? அப்ப நான் பிரதியிட போறேன் என்றால் பெருக்கமாவே போட்டுடுவோம். 5 தர x, xக்கு பதிலா 4 சாக 3 தர y, yக்கு பதிலா 3. இப்ப முதல் பெருக்கம் தான் செய்வீங்க, அவசரப்பட்டு கூட்டக்கூடா இடையில இருக்கிறத. 2 பெருக்கத்தையும் செய்து பிறகுதான் கூட்ட வேண்டும். 5 20 சக 3 9. 20ஐயும் 9ஐயும் கூட்டினால் 29. சரி, இதுக்கும் பாருங்க காணலாம். 4 இடைக்கிளை இருக்கும் பெருக்கம். அப்ப 4 தர x, இப்ப 4 தர x, xக்கு பதிலாவும் 4 தான். சய 5 தர y, yக்கு பதிலா 3. இப்ப பாருங்க, முதல் பெருக்கம் செய்ய வேணும். 4 16 சய 3 15. 16ல இருந்து 15 கழிச்சு விட்டீங்க என்றால் 1. ரைட், ஒரு கிளியரோ இல்லையோன்றத சொல்லுங்க. அப்ப இது ஓகேவா? ஆம் சார், கிளியர். ரைட், ஓகே. ஆம் சார். ரைட், ஓகே ஃப்ளாவியா, ஓகேயா? சரி, அப்ப எழுதுங்க நான் சொல்ற கேள்விய. x சமன் 4 y சமன் 3 ஆகும் போது x சமன் 4 y சமன் 3 ஆகும் போது y சமன் 3 ஆகும் போது
பின்வரும் அட்சர கணித கோவைகளின் வயசமன் 3 ஆகும் போது பின்வரும் அட்சர கணித கோவைகளின் பெருமானங்களை காண்க. அட்சர கணித கோவைகளின் பெருமானங்களை காண்க. ரைட். உதாரணத்துக்கு இது ஒரு எழுதி செய்யுங்கோ. இதே கேள்வியில உங்களுக்கும் ஒன்று செய்யறதுக்கு தாரம். சரி, உதாரணம் வந்து இந்த ரெண்டையும் எழுதிட்டு 3வது கேள்வி நீங்களா செய்யுங்க ஒரு கைதையா. இது இந்த பெருமானத்தையும் கண்டு சொல்லுங்க. Sir, சொல்லுங்க. செஞ்சிட்டேன். என்ன சார்? 1. ரைட், குட். சார் finished. என்ன ஆன்சர் வந்துச்சு? 1. ரைட், ஓகே, வெரி குட். ஈஸியான பாடம் இது. XY இருக்கிறபடியா தான் உங்களை நீங்க நிறைய யோசிப்பீங்க ஒழிய XY இருக்கிறது தான் இந்த பாடத்துக்கே ஈஸி. இலக்கங்கள் வந்து விட்டாங்கன்னா உங்களை பெருக்கி கொண்டே இருக்கும். XY வந்தது ஈஸியா இருக்கும் நீங்க சுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, தெரிஞ்சா ரைட். ஃப்ளாவியாம் ஓகே, தெரிஞ்சாம் ஓகேவா? பரனிஷா வெளியாச்சா? ஆம் சார். என்ன ஆன்சர்? 1. ரைட், ஓகே. ரைட். அப்ப நீங்க எழுதினவரியா எனக்கு ஒரு வேலை குறைவு, எல்லாருமே செய்தவரியா எனக்கு வேலை குறைவு என்ன? நான் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. அப்படியெல்லாம் சார் விளங்க. அதான் நீங்க எல்லாம் செய்தீங்க, விளங்கிட்டீங்கன்னா விளங்கப்பட்டுவான். ஐயோ Yes, சார். சரியா? டவுட் இருந்தா நான் விளங்கப்படுத்தேன். இப்ப எல்லாருமே ஆன்சர் போட்டுட்டாங்க சரி, எல்லாத்தையும் சரி. அப்ப நான் திருப்பி இதை விளங்கப்படுத்த உங்களுக்கு போரா போயிடும். இப்ப இந்த ஏற்கனவே நித்திர தூங்குற டைம்ல நான் அதை திருப்பி விளங்கப்படுத்தினேன்டா உண்மையிலேயே நித்திரையா போயிட்டேன். சரி, இப்ப கொஞ்சம் மறையில வரத்தக்க மாதிரி கொஞ்சம் இலக்கம் தாரன். இதை நீங்கள் அவருக்கா சொல்லும். கொஞ்சம் கொஞ்சமா போவோம். சரியானே? ரைட். இப்ப எழுதுங்க. A சமன் மறை 2, A சமன் மறை 2, B சமன் 5. A சமன் மறை 2, B சமன் 5. எனின் பின்வரும் அட்சர கணித கோவைகளின் பெருமானங்களை காண்க.
பின்வரும் அட்சர கணித கோவைகளின் பெருமானங்களை காண்க. சரியா? சரியோ பிழையோ ஒருக்கா ரை பண்ணுங்க. நான் மிச்சம் நான் விளங்கப்படுத்துவேனா? மர 2 இருக்கு, கவனமா செய்யோம்மா. சொல்லுங்க. மர 2 இருக்கு, கவனமா செய்யுங்க. சார் செய்துட்டேன். Right, good. சரி. வர்ணிஷா, என்ன வந்துச்சு ஆன்சர்? முதலாவதுக்கு 9, இரண்டாவதுக்கு இரண்டாவதுக்கு -13, ரெண்டாவதுக்கு எத்தனை? -13, 13, மூன்றாவதுக்கு 26. 26. Right. பாப்போம். எல்லாரையும் காசு கேட்டுட்டு சரியோ புளியோ இருக்கா பாப்போம். சார் அப்படியே சொல்லிட்டு நீங்க முடிச்சிருக்கீங்க. விளங்கல? அப்படியே சொல்லிட்டு நீங்க விளங்கப்படுத்தாம விட்டுருவீங்க. இல்ல விளங்கப்படுத்து. சார் முடிஞ்சது எல்லாரும் சார். சரியா இருந்தா தேவையில்லை. மனஸ்வினி செய்யாச்சா? ஓ ரைட். மனஸ்வினி அக்கா சொல்லுங்க. அப்ப என்ன ஆன்சர்? சார் நீங்க போர்ட்ல எழுதிருக்கிறது அப்படியே என் கொப்பியில இருக்கு சார். அதே இலக்கம் தானே அப்படியே. ஓ அப்ப எம்மும் பியும் ஒரே விடை. ஆறாருக்கு என்னென்ன விட மாறுதுன்னு பார்ப்போம். தெரிஞ்சாவும் போடுங்க ஆன்சரை. நீங்க சட்ல நான் பார்ப்பேன்னா பிளாவியாம் அதே மாதிரி தான் சட்ல போடுங்க, நான் பார்ப்பேன். முதலாவதுக்கு 9, இரண்டாவதுக்கு -13, மூன்றாவதுக்கு 26. ஓகே, அப்ப தெரிஞ்சாவுக்கும் அதே ஆன்சர். அப்ப அது இதோட 3 பேருக்கும் ஒரே ஆன்சர். நீங்க வந்து இதே மாதிரி சொல்றே இல்லையா? சில வேளை இவங்களுக்கு பிழையா இருக்கலாம். சரியா? சரியோ புளியோ தெரியாது, இனித்தான் பார்க்க வேணும். சரியோ புளியோ தெரியாது. அப்ப நீங்க இதே மாதிரியே பார்த்து சொல்லி விடுறே இல்லை.
நான் நினைக்கிறேன் ரெண்டோ ஒரு கேள்வி பிழையா இருக்கலாம் என்று பார்ப்போம். இங்க வந்து நான் சும்மா சொன்னாலும் தெரியாது, சரியா நாங்கள் வந்து மாத்தி விட்டுறீங்க. ஒன்றும் மாத்தாங்க, அப்படியே இருக்கட்டுமா? சும்ரா செய்தாச்சா? சார் எனக்கு இதுல 2வது 3வது கொஞ்சம் டவுட். ரைட், ஓகே. அப்ப நாங்க பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. ஓகே. இவங்க என்ன சரியோ புளியோ உண்டு பார்ப்போம். கவனிங்கோ. சரி, அப்ப கவனிப்போமா? 3 தர ஏ, ஏக்கு பதிலா மறை 2 சாக 3 தர பி, பிக்கு பதிலா 5. முதல் இந்த ரெண்டையும் பெருக்குவோம். நேர் 3ஐயும் மர 2ஐயும் பெருக்க வேணும். நேர் 3ஐயும் மர 2ஐயும் பெருக்கணும். பாருங்கோ, சகவையும் சயவையும் பெருக்கினால் சய, முவி 2 6, அப்ப மறை 6 வருது. அடுத்ததா இந்த ரெண்டையும் பெருக்குங்க. 3 5 15. இனி சும்ரா வேற வேற குறிகள் என்ன செய்யும்? சய 6 சக 15. வேற வேற குறிகள் கழிப்படும். 15ல இருந்து 6 கழிச்சு விட்டீங்க என்றால் 9. பெரிய இலக்கம் 15 நேர், அப்ப விடையும் நேர்ல வரும். நேர் 9 என்றால் முன்னுக்கு நேர் என்ற குறி போட வேண்டிய கட்டாயம் இல்ல, 9 மட்டும் வரும். சரியானே? அப்ப இது சரி. அடுத்ததுக்கு பார்ப்போம். சரியானே? 4 தர ஏ, ஏக்கு பதிலா மறை 2 சய பி, பிக்கு பதிலா என்ன போட போறீங்க? 5. முதல் பெருக்கம் தான் செய்ய வேணும். சக 4ஐயும் சய 2ஐயும் பெருக்கணும். 4 சாதாரண சும்மா இருந்துச்சுன்னா அது சக 4. சக 4ஐயும் சய 2ஐயும் பெருக்குவீங்க. சகவையும் சயவையும் பெருக்கினா சய, 4ஓட 2 பெருக்கினீங்கன்னா 8. அங்கால சய 5 அப்படியே வரும். இனி பாருங்க, 2 ஒரே குறிகள். வேற வேற குறிகள் என்றால் கழிச்சிட்டு போட்ட நீங்க. ஒரே குறிகள் என்றால் கூட்ட வேணும். இப்ப சய 8 சய 5 ஒரே குறிகள், கூட்ட வேணும். 8ஐயும் 5ஐயும் கூட்டினால் 13. 2 ஒரே குறி என்றபடியா விடையும் அதே குறியில வரும். சய 13 வரும். அடுத்ததையும் பாருங்க, 4 தர பி, இது பி தந்திருக்காங்கல்ல, அப்ப பி என்றது 5. இப்ப 4 தர பி, பிக்கு பதிலா 5 சய 3 தர ஏ, ஏக்கு பதிலா மறை 2. அப்ப இதை சுருக்கலாம் பாருங்க. 4ஓட 5 பெருக்கினா 5 20. அடுத்தது இந்த ரெண்டையும் பெருக்கணும். மர 3ஓட மர 2 பெருக்கி போடுவீங்க. மர 3ஓட மர 2 சயவையும் சயவையும் பெருக்கினால் சக, சயவையும் சயவையும் பெருக்கினால் சக, முவி 2 6. அப்ப 20ஓட 6 கூட்டினா 26. சரி, ஓகேவா சும்ரா? கிளியரா? ஓ சரி. ரைட். இப்போ மற்ற எல்லாருக்குமே சரி. ரைட். அப்ப நாங்க இந்த கிளாஸை இப்ப முடிப்போம். மிச்சத்தை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு இடையிலேயும் ஒரு கிளாஸ் ஒன்று போடுவேன்டா, உங்களுக்கு டைம் இருக்கா சொல்றேன்னா, ஒன்று ஃப்ரைடே அப்படி ஏதும் ஒரு டைம்ல போட்டு விடுறேன். ஃப்ரைடே எதுவும் யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன் தானே, அப்ப எதுவும் இருக்கா பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, வேற ஒரு நாள் போடுவோம்.
சரியா? ரைட். அப்ப மிச்சத்தை நாங்க அடுத்த வகுப்பு பார்ப்போமா? ஓகே சார். தேங்க்யூ சார். பாய் சார். ஓகே, பாய். Okay, Flavia, good night.